in right angle triangle S2 S1M. Right angle triangle S2 S1M. இதோட ஆங்கிள் தீட்டா. இந்த ஆங்கிளும் சரி OCP. இந்த ஆங்கிள் தீட்டா. இந்த ஆங்கிளும் சரி வெரி வெரி ஸ்மால். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் S2 S1M. இங்கே போடுறோம் பாருங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் S2 S1M. இதோட பாத் டிஃப்ரென்ஸ் டெல். S1க்கும் S2 கிடையே உள்ள டிஸ்டன்ஸ் D. இதோட ஆங்கிள் தீட்டா. இப்போ நம்ம இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால். அப்போ சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். இதில் எது ஆப்போசிட்டு? இது ஆப்போசிட். இதில் எதில் லென்த் அதிகமாக இருக்கோ அது ஹைபோடென்யூஸ். இதில் லென்த் அதிகமாக இருக்குது. அப்போ இது ஹைபோடென்யூஸ், இது அட்ஜசன்ட். இப்போ சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் S2M டிவைடட் பை ஹைபோடென்யூஸ் S1 S2. அப்போ S2 M போல என்ன போடலாம்? டெல்லு போடலாமா? சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டெல் பை S1 S2 போல நம்ம அதனோட டிஸ்டன்ஸ் D போடலாம். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு டெல் விச் இஸ் ஈக்குவல் டு D சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து இஃப் த ஆங்கிள் தீட்டா இஸ் ஸ்மால், நான் சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டு ஆங்கிளுமே வெரி வெரி ஸ்மால். S2 S1M என்னோட ஆங்கிளும் OCP என்னோட ஆங்கிள் எப்படி இருக்குது? வெரி வெரி ஸ்மால். ஸோ அதனால் sin theta approximately equal to tan theta approximately equal to theta. ஏன்னா theta is a very very small. ஓகேவா? அதாவது இங்கே போட்டிருக்கு இல்லையா OCP, இங்கே போடுறோம் பாருங்க தனியா. OCP என்னோட ஆங்கிள் தீட்டா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு sin theta பார்க்கலாமா? sin theta which is equal to opposite by hypotenuse. இதில் எது ஆப்போசிட்டு? இது ஆப்போசிட். இதில் எது லென்த் அதிகமாக இருக்குது? இது ஹைபோடென்யூஸ், இது அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் OP டிவைடட் பை ஹைபோடென்யூஸ் CP. அடுத்து அதே மாதிரி tan theta பார்க்கலாம் நம்ம. tan theta which is equal to opposite by adjacent. opposite OP adjacent என்னது? OC இல்லைனா CO எடுத்துக்கலாமா? அப்போ இங்கே பாருங்க, இந்த ஆங்கிள் வெரி வெரி ஸ்மால். அப்போ இந்த ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே வந்தால் இந்த CP COவுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த CP COவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது COவுக்கு நம்ம CP போட்டோம்னா ரெண்டு எப்படி இருக்குது? அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்குது. அதாவது சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டேன் தீட்டா அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே போட்டிருக்கேன் சைன் தீட்டா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தீட்டா. ஏன்னா தீட்டா இஸ் ஏ வெரி வெரி ஸ்மால். ஓகே, அடுத்து பாருங்கள், ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OCP இங்கே போட்டிருக்கு இல்லையா? OCP tan theta which is equal to opposite by adjacent. ஆப்போசிட் என்னது? PO தான் ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் CO. இப்போ POக்கு என்ன பண்ணலாம்? நம்ம இங்கே போட்டிருக்கு இல்லையா PO Y. POக்கு நம்ம ஒய்னு போடலாம். CO அந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டல் D. அப்போ நம்ம tan theta which is equal to Y by Dன்னு போடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3யை நம்ம 2ல் ப்ளக் இன் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது? டெல் விச் இஸ் ஈக்குவல் டு D sin theta. இப்போ sin theta approximately equal to tan theta. இப்போ tan theta which is equal to Y by D இல்லையா? அப்போ del which is equal to D Y by D போடலாமா? இந்த மாதிரி del which is equal to dy by capital D ன்னு போடலாம் இந்த மாதிரி. ஈக்குவேஷன் நம்பர் 4. அடுத்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஆர் மேக்ஸிமா. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்க குறுக்கீட்டு விளைவு பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். த கண்டிஷன் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஆர் மேக்ஸிமா. பாத் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். டெல் விச் இஸ் ஈக்குவல் டு n லேம்டா. இதை நான் முன்னாடியே பார்த்துருப்போம். பாத் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் நம்ம இதை பார்த்துருப்போம் இல்லையா?
del which is equal to n lambda. இது constructive interference. Equation number 5 where n which is equal to 0 1 2 3 மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும் number of times. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் இங்கே இருக்கு இல்லையா, இதை கொண்டு நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த டெல்லுக்கு பதிலாக நம்ம dy by capital D போட்டோம்னா dy by capital D which is equal to n lambda. இப்போ நம்ம அந்த லைட்டோட அந்த சோர்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு வேணும். y is a அந்த சோர்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகே, அப்போ y which is equal to இந்த ஸ்மால் d கேபிட்டல் D ஆன்சர் போனால் y which is equal to n into lambda d by small d or yn number of times, அதாவது இந்த சோர்ஸில் படுது இல்லையா, இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டோட இன்டென்சிட்டி பிரைட்டாக இருக்கும், மற்ற இடத்துல டார்க்காக இருக்கும், அடுத்து பிரைட்டு டார்க் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே பார்த்தது y which is equal to n lambda d by dங்கிறது இது ஒரு லைட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகேவா, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவாக டார்க்கு பிரைட்டு டார்க்னு போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்க்கும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு yn which is equal to n lambda d by d. ஈக்குவேஷன் நம்பர் 6. இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு. ஓகேவா, ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கண்டிஷன் ஃபார் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஆர் மினிமா. அதாவது இப்போ லைட் சோர்ஸ் வந்துட்டு அந்த லைட் சோர்ஸோட வேவ் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும், ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸ்க்ரீனில் டார்க்காக இருக்கும். ஓகேவா, அதுதான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது அழிவு குறுக்கீட்டு விளைவு. ஓகே, அப்போ லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், மினிமமாக தான் இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். ரைட்டா, த கண்டிஷன் ஃபார் த டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் கண்டிஷன் ஃபார் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஆர் மினிமா. பாத் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும், del which is equal to 2n minus 1 lambda by 2. ஈக்குவேஷன் நம்பர் 7 where n which is equal to 1 2 3 இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 7ல் ஈக்குவேஷன் 4 கொண்டு வந்து நம்ம இங்கே ப்ளக் பண்ண போகிறோம் டெல்லுக்கு பதிலாக. இப்போ நம்ம டெல்லுக்கு பதிலாக dy by d போட்டோம்னா dy by d which is equal to 2n minus 1 lambda by 2 நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், லைட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். அப்போ y which is equal to 2n minus 1 by 2 lambda d by small d. இது அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு, அதாவது 1 ஃப்ரிஞ்சஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதுவே நம்பர் ஆஃப் லைட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா yn which is equal to 2n minus 1 by 2 lambda d by small d. ஈக்குவேஷன் நம்பர் 8. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்லிட்லேருந்து வர அந்த லைட் சோர்ஸு, அந்த 2 லைட் சோர்ஸோட வேவ் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள். இது ட்ரஃப்பு, இதுவும் ட்ரஃப்பு, இது க்ரஸ்ட்டு, இதுவும் க்ரஸ்ட்டு, ட்ரஃப்பு க்ரஸ்ட்டு ரெண்டுமே சேமாக இருக்குது, ரெண்டுமே இன்ஃபேஸில் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லைட்டோட இன்டென்சிட்டி பிரைட்னஸாக இருக்கும், லைட் இன்டென்சிட்டி பிரைட்னஸாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு. ஓகே, இதுதான் 1 வேவ் லென்த், நமக்கு தெரியும், முன்னாடி பார்த்துருப்போம். இந்த ட்ரஃபும் சொன்னது தான் 1 வேவ் லென்த்து, இல்லைன்னா க்ரஸ்ட்டு இதுதான் 1 வேவ் லென்த். அதே மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இந்த 2 ஸ்லிட்டு வழியாக அந்த லைட் சோர்ஸ் வெளியே வருது இல்லையா, அப்படி வரும்போது இந்த 2 லைட் சோர்ஸோட வேவ் ஃப்ரண்ட்டு அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்குது. அதாவது இது ட்ரஃப்பாக இருக்கும்போது இது க்ரஸ்ட்டாக இருக்குது, இது க்ரஸ்ட்டு, இது ட்ரஃப்பு க்ரஸ்ட்டு ட்ரஃப்பு. ஸோ இந்த மாதிரி மாறி இருக்கிறதுனால ஆப்போசிட்டாக இருக்குதா, ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிட்டு என்ன ஆயிரும், இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் டார்க்காக தெரியும். தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது அழிவு குறுக்கீட்டு விளைவு. ஓகேவா, ஸோ இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள் அந்த பேண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும் பேண்ட், அந்த பேண்ட் வித்து, அதாவது டார்க்கு பிரைட்டு டார்க். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக தெரியும். இதெல்லாம் எதனால் தெரியுதுன்னா அந்த டபுள் ஸ்லிட்லேருந்து வர அந்த லைட் சோர்ஸு இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இது வரைக்கும்
ஒரு 5 மார்க் கொஸ்டின், அதாவது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்து 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, ஈக்குவேஷன் ஃபார் பேண்ட்வித், அதாவது பட்டை அகலத்திற்கான கோவை. The bandwidth beta is defined as the distance between any two consecutive bright or dark fringes. அதாவது பேண்ட்வித்னா இதில் எனி டூ டார்க் ஆர் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் இங்கே இருக்கு இல்லையா, இந்த பேண்ட்வித்து, இந்த ஃப்ரிஞ்சஸ் இருக்கு இல்லையா, இதில் இப்போ நம்ம டார்க் எடுத்தோம்னா இதில் ஆஃப் எடுத்துக்கிறோம், இதில் ஆஃப், இதுதான் 1 பேண்ட்வித். இல்லைனா இங்கே பிரைட் இருக்கு இல்லையா, இதில் ஆஃப் எடுத்தோம்னா இதுதான் 1 பேண்ட்வித். அப்போ டார்க்கோட பேண்ட்வித்தும் பிரைட்டோட பேண்ட்வித்தும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அதாவது பட்டை அகலத்திற்கான கோவை, 2 அடுத்தடுத்த பொலிவு பட்டை அல்லது கரும்பட்டை இடையே உள்ள தொலைவு பட்டை அகலம், அதாவது இந்த கரும்பட்டை இருக்கு இல்லையா, இதுக்கு இடையே உள்ள அந்த தொலைவு தான் அந்த பட்டை அகலம் பேண்ட்வித்து. இல்லைன்னா இந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸும் இதுக்கு சென்ட்ரல் எடுத்தோம்னா இதுதான் 1 பேண்ட்வித். ஓகேவா? ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், அந்த பேண்ட்வித் ரெண்டுமே டார்க்கும் சரி பிரைட்டும் சரி அதோட பேண்ட்வித் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரைட் ஃப்ரிஞ்சஸ் பார்க்கலாம், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதாவது n which is equal to 1, n which is equal to 2, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த பேண்ட்வித் இருக்கா, பிரைட்டு டார்க்கு பிரைட்டு டார்க், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம n which is equal to 1, n which is equal to 2 போட்டிருக்கோம் இல்லையா, இதை எப்படி எழுதலாம்னா n which is equal to 1 plus 1 எழுதலாம். அப்போ இந்த 1க்குள்ள நம்ம n போட்டோம்னா n which is equal to n plus 1, ரைட்டா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன், அதாவது the distance between n plus 1 and nth consecutive bright fringes from origin. இதோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.